கஸ்டமர் கேட்டது ரெடியா இருக்கு. என் சிஸ்டர்ஸோட இந்த டெலிபோர்ட்டர் டிவைஸை திருடினதுனால இன்னைக்கு நாள் பூரா ஜாலியா இருக்கலாம். ஊர் பூரா டெலிபோர்ட்டரை செட் பண்ணி வச்சிருக்கிறதுனால நாம எங்கேயும் போகாம இங்கேயே இருக்கலாம். இது பத்தாதுன்னு நினைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் வேணுமா? கூடவே ஒரு ஐஸ் கோல்ட் சோடா கிடைச்சா நல்லா இருக்கும். ஒரு சால்சா பிகாண்டே, ஒரு ஐஸ் கோல்ட் சோடி ரெடி. இனிமே பொறுத்துக்க மாட்டேன். நான் வேலையை விட்டுட்டு வேற எங்கேயாவது போறேன். ருசியோ ருசி நண்பா. காரமா இருக்கு. சோடா கூட. எங்க பெர்மிஷன் இல்லாம எவ்வளவு தைரியம் இருந்தா உள்ள வந்திருப்பீங்க? எங்க டெலிபோர்ட்டிங் டிவைஸை இதுக்காகவா யூஸ் பண்ணுவீங்க? இதுவே கடைசியா இருக்கட்டும். இனிமே நீ டியூக்கியும் லேபுக்குள்ள வரவே கூடாது. எங்க அம்மா கிட்ட சொல்லிடுங்க, நான் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுவேன்னு. சமாளி டியூக்கி. ஜானிக்கு நீங்க இன்னொரு வாய்ப்பு கொடுத்தா தப்பு இல்ல. ஏன்னா ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லத்தான் அவன் இங்க வந்திருக்கா. அதாவது கில் சம்பந்தப்பட்டது. கில் சம்பந்தப்பட்ட விஷயமா? இதுக்கு பேர் தான் பாசமா ஏதோ ஒண்ணு. இப்ப எனக்கு பரவாயில்ல. கில்ல பத்தி சீக்கிரமா சொல்லு. சொல்றேன். நம்ம கில் மனசுக்குள்ள கிளுகிளுப்பு. வேம்பயர் நாவல்ஸ்ல வர அந்த முக்கியமான பொண்ணுதான். பார்க்கவே வேடிக்கையாவும் வினோதமாவும் இருக்கிற வேம்பயர் டீனஸ் இந்த எக்ஸாண்ட்ராவா? போஸ்டர்ஸ்ல கூட அந்த பேரை தான் போட்டிருந்தாங்க. உனக்கு பிடிக்கும்னா நான் இன்னும் கொஞ்சம் ஜூஸ் கொடுக்கட்டுமா? இது உனக்கு பிடிச்ச ஸ்ட்ராபெரி ஃபிளேவர் தான். பையன் கற்பனை உலகத்துல மிதக்குறாங்க. இதுல எங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு? அந்த அழகு பொண்ணை பார்த்து மெழுகா உருகிக்கிட்டு இருக்கான் அவன். அவளை நேரடியா பார்க்க போறதா கூட சொன்னான். ஏன்னா அந்த எக்ஸாண்ட்ரா பொண்ணு ஒரு இடத்துக்கு வர போறா. ஒரு மண்ணும் புரியல. அவ ஒரு நடிகை தான், உண்மையான வேம்பயர் கிடையாது. நீங்க மட்டும் உண்மையான வேம்பயர்ஸா மாறிட்டீங்கன்னா அவன் உங்க கூட ஃப்ரெண்ட் ஆயிடுவான். ஏன்னா அவனுக்கு வேம்பயர்ஸ்னா ரொம்ப பிடிக்கும். ஹலோ, வேம்பயர்ஸ் உண்மையிலேயே இல்ல. ஆனா வேம்பயர் பேட்ஸ் உண்மைதானே? அதனால வேம்பயர் பேட்ஸ் கிட்ட இருந்து அதோட டிஎன்ஏவை வாங்கி நீங்க பறப்பீங்களோ இல்ல அது மாதிரி மாறுவீங்களோ எனக்கு தெரியாது. கிட்ட தெல்லுமுள்ளு பண்ணணும். என்னது? இது வரைக்கும் நான் கேட்டதுலயே ரொம்ப அற்புதமான ஐடியா இதுதான். லேபுக்கு போலாம். நம்ம லேப்ல தான் இருக்கோம். ஓ அப்படியா? அப்ப வேலையை ஆரம்பிக்கலாம். கில்லோட மனசுல கிளுகிளுப்பை ஏற்படுத்துறதுக்கான நேரம் இது. ஜானி, டிரான்ஸ்ஃபர்மேஷன் சென்டருக்கு போ. அங்க பிக் ரெட் ஹேண்டில்னு ஒரு பட்டன் இருக்கும். அதை இழுத்துற மறந்துடாத. பிக் ரெட் ஹேண்டில். அது உன் கண்ணு முன்னாலதான் ஓ இருக்கு. தெரியும். சைக்கோ சிஸ்டர்ஸ் இப்ப மாற போறாங்க வேம்பயர் சிஸ்டர்ஸா. என்னது வேம்பயர்ஸா? இத நாம யோசிக்கவே இல்லையே. என் வாய் கதன்னு எரிஞ்சுக்கிட்டு இருந்தது. அவங்க கிட்ட இருந்து தப்பிக்கதான் அப்படி சொன்னேன். சீரியஸ் எல்லாம் சொல்லல. உண்மையிலேயே வேம்பயர்ஸ்னு ஒண்ணு வருமா என்ன? நாங்க ரெண்டு பேரும் இப்ப உங்களை கடிக்க போறோம். இதுக்கு காரணம் நீதான் ஜானி. Escape, Yuki. ஹோல்ட் ஆன். நல்ல நாள் இல்ல? ஆமா, மனுஷங்களுக்கு தான். ஹலோ ஜானி அண்ட் டியூக்கி. லஞ்ச் டைம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஹலோ, வேம்பயர்ஸால சன்ல எல்லாம் வர முடியாதே. என்ன பேசுற ஜானி? இந்த காலத்து வேம்பயர்ஸ் எல்லாம் சூரிய வெளிச்சத்துல மினுமினுப்பாங்க. இவங்களுக்கும் பரிணாம வளர்ச்சி வந்துருச்சா? தொத்திக்க. எஸ்கேப். இன்னும் வேகமா போ. பின்னாடியே வராங்க. பயப்படாதீங்க. நாங்க கடிச்சா எறும்பு கடிக்கிற மாதிரி தான் இருக்கும். மறந்துட்டீங்களா? உங்களுக்கு கில்லு தானே வேணும்னு ஆசைப்பட்டீங்க. ரெண்டு டெரரான வேம்பயர்ஸ் ஒரு அப்பாவி பையனை நோக்கி அனுப்பி வச்சிருக்கோங்கிறத மறந்துட்டியா? நாம உயிர் போயிச்சதே பெரிய விஷயம்பா. ஆனா கில் இனிமே தொலைஞ்சான். அதோட டவுன் டவுன்ல நடக்க போற வேம்பயர் மூவி பிரீமியர்ல என்ன ஆக போகுதோ. உதவி செய்ய எனக்கு ஆசைதான். ஆனா நான் வெறும் டாகி தானே, வேம்பயர் ஸ்லேயர் கிடையாது. கெட்டப்ப மாத்தியாச்சு. இந்த உடன் ஸ்டிக்ஸை வச்சு உங்க அக்காங்களை எதிர்க்க போறோமா? அதெல்லாம் இல்ல. இதெல்லாம் வெறும் சீனுக்கு தான். இந்த டெலிபோர்ட் கன் மூலமா அவங்களை டெலிபோர்ட் சென்டருக்கு கொண்டு வந்து இந்த ஃப்ராக் டிஎன்ஏ ஓட கலந்துடலாம். வேம்பயர்ஸை கம்பேர் பண்ணும்போது ஃப்ராக் டிஎன்ஏ எவ்வளவோ பரவாயில்ல. பட்டியை கிளப்பலாம் வா. ஹேய், டாப் ஸ்கோர் வேம்பயரான எக்ஸாண்ட்ரா வந்துட்டாங்களா? இல்ல டியூட். அந்த வதந்திய பத்தி நீ கேள்விப்பட்டியா? இந்த இடத்துல அவங்க மட்டும் இல்ல, இன்னும் நிறைய வேம்பயர்ஸ் வருவாங்களாம். ஓ, இங்க ஷோ வேற நடக்க போதாயா? உண்மைதான் போல இருக்கே. எஸ்கேப். எங்க கனவு கண்ணா, எங்களுக்கு நீ வேணும். ஆனா எனக்கு வேண்டியதெல்லாம் எக்ஸாண்ட்ரா. ஹலோ, யாரும் கிட்ட வராதீங்க. நான் ஒரு பெரிய ஸ்டார். என்ன தொட்டா பிடிக்காது. வாங்க எல்லாரும் அவங்க பின்னாடி போகலாம். நாம எப்படியாவது கில்ல பிடிக்க உள்ள போய் ஆகணும். ஜென்மத்துக்கும் அவன் நம்மளோட இருந்தாகணும்.
எக்ஸென்ட்ரா மூவி ப்ரிவியூக்கு எங்களுக்கு 2 டிக்கெட்ஸ் வேணும். அப்பதான் எங்களோட பிரசன்ட் பாய் ஃப்ரெண்டா ஃபியூச்சருக்கும் பாய் ஃப்ரெண்டா மாத்திக்க முடியும். சாரிங்க, டிக்கெட் சோல்ட் அவுட். இனி பேசின வேலைக்காகாது, அதிரடியா போகலாம். வேம்பயர்ஸ் கண்ணாடி வழியா உள்ள போக முடியாது. அப்ப வேற வழியை கண்டுபிடிச்சு போகலாம். அந்த சீனே இங்க கிடையாது. சும்மா அதிரடியா வந்தோம்ல. இனி நம்ம ஆக்ஷன் எல்லாமே சரவெடிதான். உங்க 2 பேரையும் திரும்ப லேபுக்கு அனுப்பி பழையபடியே மாத்த போறோம். ஏய், இப்போ அந்த டாக் வேம்பயர் ஸ்லேயர் பேசிச்சா என்ன? இல்ல, உன்னால எங்களை தடுக்கவே முடியாது ஸ்லேயர் பிரதர். கில் எப்பவும் எங்களுக்கு தான். என்னப்பா நான் இப்படி மிஸ் பண்ணிட்டேன். ஆனா டிக்கெட் டேக்கரை நாம டேக் பண்ணிட்டோம். எனக்கு லைட்டா ஷேக் ஆகுதுப்பா. வா உங்களை பிடிக்கலாம். இது லாக் ஆயிருக்கு. அப்ப பிரேக் பண்ணி ஓபன் பண்ணலாம், அதாவது டெலிபோர்ட் பண்ணலாம். இந்த வேலையை இதோட விட்டுறப்பா. சீக்கிரம் நாம எப்படியாவது கில்லை என் சிஸ்டர்ஸ் கிட்ட இருந்து காப்பாத்தி ஆகணும். சீக்கிரம் வேம்பயர் ஸ்லேயர் பிரதர்ஸ் முந்திக்கிறதுக்கு முன்னாடி நாம முந்திக்கிட்டு ஆகணும். ஓ மை டார்லிங், இனிமே நாம 2 பேரும் பிரியவே மாட்டோம். இந்த இடம் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்க அற்புதமா நடிச்சிருப்பீங்க. ஏய் கில், நீ எங்கள மாதிரி மாறதுக்கான நேரம் வந்துருச்சு. படத்துக்கு நடுவுல வந்து படமா காட்டிக்கிட்டு இருக்கீங்க. மரியாதையா இங்க இருந்து போங்க, இல்லனா சீக்கிரம் எக்ஸாண்ட்ரா, உங்க வேம்பயர் பவரை யூஸ் பண்ணி அவங்கள தடுத்து நிறுத்துங்க. நான் ஒண்ணும் உண்மையான வேம்பயர் கிடையாது. காப்பாத்துங்க. இனிமே நான் உன்னோட ஃபேனா இருக்க மாட்டேன். நல்லது, இனிமே நீ எங்க ஃப்ரெண்டா இருக்க போற. நீங்க தப்பான ஆளை செலக்ட் பண்ணிருக்கீங்க. நான் பயங்கர நோஞ்சானா இருக்கேன். அதுவும் 2 பேரா இருக்கீங்க. நான் தாங்க மாட்டேன். அதோட என் முடி வர மஞ்சளா இருக்கு. இது நல்ல கலரே கிடையாது. அசையாம அங்கேயே இருங்க வேம்பயர் சிஸ்டர்ஸ். இல்ல அங்கேயே விட்டுட்டு ஓடி போயிடுங்க. அது நடக்காது. நாம பறக்குறோம். ஆனா பயமாக்கி இருக்கு. சீக்கிரம் அவங்கள ஷூட் பண்ணு. இல்ல அங்க இருக்கும்போது எப்படி ஷூட் பண்ண முடியும்? அவங்க ஒண்ணா இருக்காங்க. இன்னைக்கு போட்டியில ஜெயிச்சது நாங்க தான். கடைசியில மண்ண கவனது நீதான் வேம்பயர் லிட்டில் பிரதர். கில்லோட ஜில்லுன்னு வாழ்க்கையை நான் அனுபவிக்க போறேன். எனக்கா வந்துங்க. ஏய், இங்க என்ன நடக்குதுன்னு யாராவது சொல்லுங்க. நீ எவ்வளவு பெரிய ஸ்டார் தெரியுமா? சீக்கிரம் சொல்லுங்க. என்ன? நான் இப்ப எங்க இருக்கேன்? இனிமே எனக்கு இந்த வேலை வேண்டாம். அப்ப நாம போய் ஐஸ்கிரீம் சாப்பிடலாமா? ஓ தாராளமா. காப்பாத்துங்க. எங்களுக்கு நீ வேணும் இப்பவே. உங்களுக்கு நான் வேணும். எனக்கு அம்மா வேணும். உங்க ஆட்டை நீ வேலைக்கு ஆகாது. ஓ ஜானி, நல்ல நேரத்துக்கு நீ வந்திருக்க. உங்களுக்கு ஒரு முடிவு கட்டி நான் கில்ல காப்பாத்த போறேன். முடிவு கட்ட போறியா? எதை வச்சு? உன் டாகி வேற இந்நேரம் பயந்து போய் வீட்டுக்கு ஓடி போயிருக்கும். உங்ககிட்ட எல்லாம் பேசினா வேலைக்கு ஆகாது. செயல்ல இறங்க வேண்டியதுதான். அந்த உடன் ஸ்டேக்ஸ் வச்சு நீ எங்களை அழைக்க போறியா? நீ மட்டும் அதை செஞ்சனா அம்மாவும் அப்பாவும் உன் மேல கோபப்படுவாங்க. அது எனக்கு தெரியும். அதனால யூகி உங்களை பிளாஸ்ட் பண்ண போறான். உண்மையிலேயே இந்த டாக் பலே கில்லாடிதான். பிரச்சனை முடிஞ்சு போச்சு. இப்ப லாபுக்கு போலாம். வேம்பயர் படம் பாக்குற இன்ட்ரெஸ்டே போச்சு. நாங்க உன்னை அழிக்க போறோம் ஜானி. அதெல்லாம் பண்ணிக்கலாம். கொஞ்ச நேரத்தை கையில புடிச்சுக்கிட்டு இருங்க, வந்துடுறேன். சீக்கிரம். என்ன நடந்துச்சு? என்ன நடக்குதுங்க? நீங்க 2 பேரும் எக்கு தப்பான வேம்பயர்ஸா மாதிரி பல பேரை கடிக்க முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தீங்க. நாங்க 2 பேரும் தான் உங்க 2 பேரையும் தடுத்தோம். ஆனா பழைய முறையில இல்ல, இந்த ரே கன் மூலமா தான். எது எப்படியோ நீங்க 2 பேரும் எங்களை பழையபடியே மாத்துனீங்களே. எங்களோட பயங்கரமான எக்ஸ்பெரிமெண்ட்ல இருந்து எங்களை காப்பாத்த தம்பி இருக்கிறது நல்ல விஷயம் தான். உங்களை பழையபடி மாத்தா ஃப்ராகோட டிஎன்ஏவை யூஸ் பண்ணோம். அவ்வளவுதான். பாய் பாய். என்னது ஃப்ராகையா? ஒழுங்கா நில்லு ஜானி. நீங்களே பாத்துக்கோங்க, அப்புறம் பார்க்கலாம். ஜானி